Hi student. இப்போ 5th chapterல exercise 5.1ல 6th sum. Find the equation of the circle through the points 1,0, -1,0 and 0,1. இப்போ equation of circle என்னன்னு கண்டுபிடிக்கலாம். First general equation of circle எழுதிக்கிறோம். இப்போ equation of circle. General equation of circle formula வந்து x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதான் equation of circle formula. இப்போ நம்ம GFC இது மூணு கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணணும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? GFC கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ GFC எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அவங்க இன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தி பாயிண்ட்ஸ், மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,0. இப்போ கிவன் பாயிண்ட் என்னது 1,0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ண போறோம், ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ண போறோம். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0 அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணீங்கன்னா 0 ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? சாரி, எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ண போறோம், 1 ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? 1 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம் 0. அப்போ 0 ஸ்கொயர்னு வரும். 0 ஸ்கொயர் 0 தான். பிளஸ் 2gx 2 எழுதிக்கிறோம், g எழுதிக்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக 1 பிளஸ் 2f ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம் 0 பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ 1 ஸ்கொயர்னா வேல்யூ என்னது 1 தான். 1 பிளஸ் 0 விட்டுடலாம். 2g இன்ட்டு 1 2g பிளஸ் 2f இன்ட்டு 0 ஃபுல்லா என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ இது விட்டுருங்க. பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ 2g பிளஸ் c gc மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். கான்ஸ்டன்டா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். கான்ஸ்டன்ட் இந்த பிளஸ் 1 ஆன்சர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் -1 ஈக்குவல் டு -1. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டோம் 1,0. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ செகண்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணுவோம், அப்புறம் தேர்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் -1,0. இப்போ பாயிண்ட் -1,0 எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணலாங்களா? எதில் அப்ளை பண்ணோம்? ஈக்குவேஷன் 1லயே அப்ளை பண்றோம். 1 இம்ப்ளைஸ் இங்க x இருக்கு, இங்க y இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக 0. அப்ப என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக -1 ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்கு பதிலாக 0 ஸ்கொயர், 0க்கு ஸ்கொயர் போட்டாலும் 0 போட்டுக்கங்க. பிளஸ் 2g எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம்? மறுபடியும் -1 பிளஸ் 2f ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம் 0 பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ -1 ஹோல் ஸ்கொயர் 1 தான். பிளஸ் இந்த 0 விட்டுடலாம். 2g இன்ட்டு -1 என்ன வரும்? 2g இன்ட்டு -1 என்ன வரும்? பிளஸ் 2g இன்ட்டு -1 -2g கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? -2g அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் பிளஸ் 2f இன்ட்டு 0 இது ஃபுல்லா என்ன ஆயிரும் 0 ஆயிரும். 0 மட்டும் பண்ணா 0 ஆயிரும். பிளஸ் என்ன கிடைக்குது c அது மட்டும் எழுதிங்க ஈக்குவல் டு 0. இதே மாதிரி இங்க பண்ண மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் அந்த சைடு கொண்டு போங்க. இப்போ -2g அப்படியே கிட்டோம், பிளஸ் c அப்படியே கிட்டோம் ஈக்குவல் டு +1 அந்த சைடு போச்சுன்னா என்ன கிடைக்கும்? -1. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? 0,1 அதை அப்ளை பண்ண போறோம். இப்போ தேர்ட் பாயிண்ட் 0,1 அப்ளை பண்ணுங்க. கிவன் பாயிண்ட் 0,1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 1 இம்ப்ளைஸ் இங்க x இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண போறோம். அப்போ 0 ஸ்கொயர் 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய்க்கு பதிலாக 1 அப்ளை பண்றோம். இப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2gx எக்ஸ் பதிலாக 0 அப்போ 2g எக்ஸுக்கு பதிலாக 0 பிளஸ் நெக்ஸ்ட் 2f ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம் 1 2f ஒய்க்கு பதிலாக 1 பிளஸ் c ஈக்குவல் டு 0 பிளஸ் c ஈக்குவல் டு 0. அப்புறம் 1 ஸ்கொயர்னு இருக்கு 1 0 விட்டலாம். பிளஸ் 2g இன்ட்டு 0 0 அது எழுத வேணாம் விட்டுருங்க. 2f இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்? 2f பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ 2f அப்படியே வச்சுங்க, பிளஸ் c எழுதிங்க, பிளஸ் 1 ஆன்சர் கொண்டு போங்க. என்ன ஒரு பிளஸ் 1 ஆன்சர் பேசினா -1. இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் இந்த மூணு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி GFC இது மூணோட வேல்யூயும் கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்டையும் தேர்டையும் எடுத்துக்கலாம், அப்புறம் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ செகண்டையும் தேர்டையும் பாருங்க, இதை கம்பேர் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க +2g இருக்கு, இங்க என்ன இருக்கு? -2g இருக்குது.
இப்போ ரெண்டுத்தையும் டைரக்டா ஆட் பண்ணினாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா பிளஸ் 2g மைனஸ் 2g கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ 2 அப்படியே எழுதுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 2g plus c 2g plus c equal to -1. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிட்டோம். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதுங்க. 3 implies -2g plus c equal to -1. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? டைரக்டா ஆட் பண்றோம். பிளஸ் 2g மைனஸ் 2g என்ன ஆயிருது? கேன்சல் ஆயிருது. c பிளஸ் c 2c ஈக்குவல் டு இங்க -1 -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -2. அப்போ 2c ஈக்குவல் டு -2. அப்போ c ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். பிளஸ் 2ம் பிளஸ் 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? -1 மட்டும் கிடைக்கும். அப்போ c யோட வேல்யூ -1. இப்போ c யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இன்னும் g யும் f மட்டும் தான் வேணும். இப்போ இந்த c யோட வேல்யூ -1 நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா இங்க g க்கு பதிலா -1 சாரி c க்கு பதிலா -1 இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா g யோட வேல்யூ கிடைச்சிரும். இங்கே அப்ளை பண்ணலாம். இங்க -1 அப்ளை பண்ணாலும் g யோட வேல்யூ கிடைக்கும். செகண்ட் தேர்ட் எதுல அப்ளை பண்ணலாம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 இம்ப்ளைஸ்னா செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்க போறோம்னு அர்த்தம். 2g plus c equal to -1. 2g plus c equal to -1. ஈக்குவேஷனை அப்படியே எழுதிருக்கேன். இப்போ அப்ளை பண்ணுங்க. 2 into g அப்படியே எழுதிங்க. பிளஸ் c இருக்குது. c க்கு பதிலா அப்ளை பண்ண வரும் -1. அப்ப என்ன வரும்? -1 equal to என்னது? -1. இப்போ 2g equal to -1. இந்த -1 அந்த சைடு போச்சுன்னா +1 வந்துடும். அப்போ +1. -1 +1 கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்போ 2g equal to 0. அப்போ 2g மல்டிபிள் இருக்கு. இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும்? 0 divided by 2 அதுவும் 0 ஆயிரும். இப்போ 2g equal to 0. அப்போ therefore என்ன கிடைக்கும்? g equal to 0 கிடைக்கும். g equal to 0. சரி, g யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். c கண்டுபிடிச்சிட்டோம், g கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்னே ஒன்று தான் f மட்டும் தான் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா f ஓட வேல்யூ கிடைச்சிரும். c க்கு பதிலா -1 அப்ளை பண்ணீங்கன்னா f ஓட வேல்யூ கிடைச்சிரும். கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 4 implies fourth equation 2f plus c equal to -1. 2f அப்படி எழுதிங்க பிளஸ் இந்த c க்கு பதிலா நாம ஏற்கனவே கண்டுபிடிச்ச c இருக்கு பாத்தீங்களா -1 அதை அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல -1 அப்ளை பண்ணுங்க. இப்போ பிளஸ் இன்டு -1 என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். இப்போ -1 ஈக்குவல் டு என்னது? -1 இருக்கு, அதை அப்படி எழுதிங்க. இப்போ 2f ஈக்குவல் டு -1. இந்த -1 அந்த சைடு போச்சுன்னா +1 வரும். +1. இப்போ -1 +1 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 0. இப்போ 2f ஈக்குவல் டு 0. அப்போ f ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2 மல்டிபிள் இருக்கு. 2f மல்டிபிள் இருக்கு. அந்த சைடு வந்துச்சுன்னா 0 divided by 2 0 ஆயிரும். இப்போ 2f equal to 0, f equal to 0. ஓகேங்களா? இப்போ c ஓட வேல்யூ கிடைச்சிட்டு, m ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, g ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த c, f, g இது மூணுத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணலாங்களா? இப்போ இங்க அப்ளை பண்ணுங்க. 1 implies x square plus y square plus 2 g க்கு பதிலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்ளை பண்ணுங்க. 2 into 0 x plus 2 into அடுத்து f க்கு பதிலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2 into 0 into y plus c க்கு பதிலா -1 அப்ளை பண்ணுங்க. இப்போ c க்கு பதிலா -1 equal to 0. கண்டிப்பா -1க்கு பிராக்கெட் பண்ணணும் c க்கு பதிலா. ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் இந்த மைனஸ் என்ன வரும்? இங்க மைனஸ்னு வரும். சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிங்க, பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிங்க, பிளஸ் 2 into 0 into x இதோட வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இதுவும் 0 மல்டி பண்றோம், இதுவும் 0 ஆயிரும். இப்போ இந்த டைம் கேன்சல் ஆயிரும், இந்த டைம் கேன்சல் ஆயிரும். இப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? -1 மட்டும் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் -1 ஆன்சர் பேசினா என்ன ஆயிரும்? +1 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். சரிங்களா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான் கேக்குறாங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சு எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அதனுடைய ஆன்சர் தான் இது. x² + y² = 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை. நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்.